எதுக்குடா அத்தை இப்படியே அவங்க வீட்டுக்கு போக சொல்லி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பாண்டியன் திட்டுறாரு. அப்பா இல்லைப்பா அது வந்து டேய் அந்த அளவுக்கு நீயே வந்து முடிவு பண்ணுற அளவுக்குலாம் இன்னும் பெரிய ஆள் ஆகலை. என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட இப்படி தான் நீ பேசுவியாடா நீ என்னதான் இருந்தாலும் அது இவங்க அத்தை எனக்கு புரியுதா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு அம்மைச்சி இதா கோமதிக்கு அம்மா உனக்கு தெரியும் இல்லை இதெல்லாம். அப்படி இருக்கிறப்ப அவங்க எதுக்கடா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைப்பா அவங்களுக்கு ஒரு ஏசி என்ன 10 ஏசி கூட நான் வாங்கி நான் போடுவேன். அதுக்கு என்னால் முடியும். நீ எதுக்கடா அதை பற்றிலாம் நீ பேசுகிற. உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லைப்பா அது வந்து சொன்னால் கேளுங்கப்பா உங்களுக்கு புரியாது. அவங்க அங்கே இருந்தால் தாப்பா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேற்கொண்டும் கோவத்தில் பாண்டியன் எல்லாத்துக்கு முன்னாடியே அடிச்சிடறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற இங்கே ராஜிக்கும் எதுக்கு இப்படி வந்து இவன் பண்ணிட்டு இருக்கிறான், எல்லாத்துக்கும் கோவம் வர மாதிரி எதுக்கு இப்படி பண்ணுறான். நேற்றுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். சித்தப்பா கிட்ட வந்துட்டு அமைச்சி அங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், அப்போ தான் அங்கே இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போவும் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறான். என்னதான் ஆச்சு உனக்கு, என்ன கிறுக்கு பிடிச்சதுன்னு தெரியல, இந்த ஒரு வாரமாக இவன் சரியில்லையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு கோமதி சொல்கிறாங்க, ஏன்டா எங்கள் அம்மா இங்கே இருக்கிறதும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறது நீ எதுக்கடா இப்படிலாம் சொல்கிற நீ, உனக்கு என்னடா ஆச்சு, இப்படிலாம் நீ பேசக்கூடிய ஆளே கிடையாது, என்னாச்சு எல்லாத்தையும் அனுசரித்து தானே போவேன், உனக்கு இப்போ என்ன வந்தது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டே தான்டா இருக்கிறேன், ஒரு வாரமாக உன்னுடைய நடவடிக்கை எதுவும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக சக்திவேல் உள்ளேருந்து வராங்க. வெளில நடக்கிற பிரச்சனையெல்லாம் வந்துட்டு அப்போ தான் புரிஞ்சுக்கவும் செய்கிறாரு. அப்போ வந்துட்டு சொல்கிறாரு, ஏம்மா நான் அத்தனை தடவை படித்து சொன்னேன்லம்மா, கோவத்தில் போனால் சரி நம்ம வீட்டுக்கு வந்து சரி அங்கே போய் உட்காந்துருக்காதுன்னு சொல்லி, கடைசியில் பார்த்தியா அவனுக்கு புத்தி காமிச்சிட்டானுங்க. பையன்கிட்ட சொல்லி கொடுத்து நண்டு சிண்டெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நீ மானங்கிட்ட போய் நீ அங்கே இருக்கணுமா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இங்கே பாரு நான் தேவையில்லாமல் என்ன நடக்குன்னு தெரியாமல் நீ வாட்டுக்கு பேசாத, அதான் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேனே, ஏம்மா இங்கே கௌரவமாக நான் வீட்டில் இருந்துட்டு இருந்தேன், என்கிட்ட கோச்சிக்கிட்டு இப்போ அங்கே போய் இவ பற்றியில் நண்டு சிண்டெல்லாம் உனக்கு அந்த வீட்டில் இருக்காது அங்கே போன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லுமா, ஒழுங்கா வா வந்து இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே வந்துட்டு பழனியும் என்னாச்சு இந்த மாப்பிள்ளைக்கு நேற்றுலேருந்து இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறான், உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக முத்துவேலு வராங்க. முத்துவேலுங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அம்மா வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு அப்படியே எப்படியாவது வந்துட்டு அப்போ தான் அங்கே போயிட்டாங்கன்னா பரவாயில்ல அமைச்சி வந்துட்டு அப்பா மாமா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. இதை சக்திவேல் கவனிக்கவும் செய்கிறாரு. அப்போ வந்துட்டு முத்துவேல் பார்க்குறதையும் பார்த்துட்டு என்ன இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒருவேளை அம்மாவை இங்கே அனுப்பிச்சோட சொல்லி அம்மா அண்ணங்க சொல்லி இவங்க ஸ்கெட்ச் போட்டு வேணுமே வேலை செஞ்சுருப்பானோ, இப்படியெல்லாம் வீட்டை விட்டு வெளில அனுப்புகிற ஆளுகளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. எனக்கு இப்போ தான் அத்தை எல்லாமே புரிய வருது. இங்கே பாரு சும்மாலாம் உன் பேரன் ஒன்று உன்னை இங்கே அனுப்பிவிடல, இதான் உன் பையன் வந்துட்டு உன்னை இங்கே வர சொல்லி இதான் இவங்கிட்ட சொல்லியிருப்பான் கதிர்கிட்ட, கதிர் அதனால தான் இந்த வேலையை பார்த்துருக்கான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் அப்படியே ஷாக் ஆகுது. சும்மா எதுக்கும் முடிச்சு போட்டுட்ருக்கீங்க, நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி உடனே கதிரும் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ராஜி என்ன நடக்குது ஒரு வேலை தெரியலையே, 2-3 நாளாக வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தேன். இங்கே பாருங்கள் நான் எல்லாத்துக்கும் முன்னாடியே சொல்லிடுறேன், 2 நாளாக எங்கள் அண்ணன் வந்துட்டு ஏதோ திருச்சி போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும்னு போனார். அதுக்கப்புறம் பார்த்தா தெருமுனையில் இறக்கி விட்டு கார்லேருந்து இறங்கி இங்கே நடந்து வந்தார். கேட்டதுக்கு அண்ணன் ஒரு பதில் சொல்கிறாரு, இந்த கதிர் ஒரு பதில் சொல்கிறான். இதுலேயே வந்துட்டு குண்டக்க மண்டக்க ஏதோ நடக்குது, இவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதோ நடந்துட்டுருக்குது, ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டுருக்குது, அது மட்டும் எனக்கு தெரியும். கேட்டால் வந்துட்டு அண்ணன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, சொல்கிற பதிலும் வந்துட்டு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற உடனே வடி வந்துட்டு என்ன உங்கள் அண்ணன் மேலே இப்படி சந்தேகப்பட்டு வெளியில் வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்களாம் பண்ணுறது சரியில்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள் நீ உங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கும், ஆனால் அதான் உங்கள் மருமக பிள்ளைக்கும் இவருக்கும் வந்துட்டு ஏதோ நடுவில் 2 பேத்துக்கு ஒன்று ஓடிட்டுருக்குது, என்னன்னு தெரில. வழியும் கிடக்காரங்க இது ஏதாவது ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து சொத்தையெல்லாம் எழுதி வாங்க சொல்லிக்கிறானான்னு என்ன கூட தெரியல, ஏதோ மொத்தத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாமல் ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே என் முகத்தை பற்றி சொல்லு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லைங்க, உங்கள் அம்மா தானே உங்கள் வீட்டில் இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும், கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்துட்டு இங்கே பாரு நான் யார் வீட்டுக்கும் போகல, எனக்கு எங்கே போகணும்னு தோணுதோ நாங்கள் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு உடனே முத்து இருந்துட்டு அம்மா நம்ம வீடு இங்கே வந்து கோட்டை மாதிரி கிடக்குது, நீ எங்கம்மா போகிற, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா எதுக்குடா நாங்கள் வந்து இருப்பேன், நீ இல்லாதப்போ தான் உன் தம்பிக்காரன் என்னை வீட்டில் இருக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டில் விட்டு வெளில முடுக்குவான். அதுக்கப்புறம் இங்கே வந்து இருந்தால் ஏதாவது பேர பிள்ளைகள்லாம் வீட்டில் இருக்காதுன்னு சொல்லிட்டு இடைஞ்சலாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குது, என்னை வெளில போங்கிறாங்க. ஆளாளுக்கு நீ இப்படி வந்தாடுறீங்க, இதுக்கு மேலே நான் இத்தனை பேர்த்த வளர்த்தி கடைசியில் ஒருத்தர் போக்கடை இல்லாமல் போயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற பாண்டியனுக்கு செம கடுப்பாகுது. டேய் நீ பண்ணுறது சரியே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு மடி வந்துட்டு இங்கே கதிரி அடிக்க போகிறாங்க. அப்போ வந்துட்டு மாமா இருங்க மாமா, வேறு ஏதோ பிரச்சனை ஓடுது, கதிர் இப்படியெல்லாம் நடந்துக்கூடிய ஆளே கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாத்தையும் அனுசரித்து தான் போவான், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஒரு வாரமாக ஆளே சரியில்லை, ஒழுங்காக என்கிட்ட பேசுகிறது கூட கிடையாது, ஏதோ பண்ணுறான், ஃபோனில் யார்ட்டையும் பேசுகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்கிறான், என்னன்னு தெரில, ஏதோ விஷயம் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது, காரணம் இல்லாமல் இப்படி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீயே சொல்லு, என்ன காரணம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்குறாங்க.
அதுதான் எதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ கோமதி வந்துட்டு, அம்மா அவன் கிடக்குறாம்மா, அவன் ஏதோ சின்ன பையன் ஏதோ பண்ணிட்டு போகிறான், நீ வாம்மா ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கோமதி, இதுக்கு மேலே வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கிறேன்னு நான் தயாராக இல்லை, நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் வாங்க அத்தை, அவன் கிடக்குறாங்க அத்தை, இனிமேல் வந்துட்டு அவன் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னானா அவன் இந்த வீட்டில் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னப்பா என்னை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. டேய் பின்ன நீ பண்ணுற வேலைக்கு வேறு என்னடா பண்ண முடியும், நீ இப்படி தான் பெரியவங்களை எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற முத்து யோசிக்கிறாரு, நமக்காக வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்குறானே, நம்ம பொண்ணுக்காகவும் வந்துட்டு தோள் கொடுத்து நின்னா, இப்போ நமக்காகவும் வந்துட்டு இவ்வளோ இது பண்ணுறான், உண்மையாலுமே நம்ம தேடி பிடிச்சிருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளையை நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்க முடியாது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் வந்துட்டு முத்து மனசுக்குள்ளே யோசிக்கவும் செய்கிறாங்க. இதெல்லாத்தையும் சக்திவேல் கவனிக்கவும் செய்கிறாரு. என்ன ஓவர் பாசமாக இருக்குது, அண்ணன் கண்ணுலேயே அப்படியே வந்துட்டு பாசத்தை கக்குறாரே, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சக்திவேலு மண்டை போட்டு உடச்சிட்டு கிடக்குறாரு. அப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இங்கே பழனி வராங்க. டே என்ன நடந்தது அந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா வந்துட்டு ஏதாவது இந்தா அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காத, ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைண்ணே, என் ஆத்தா வந்துட்டு ஏசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு, ஏசி மாட்டினா போதுன்னு சொல்கிறக்கு முன்னாடி இங்கே ஏசி மாட்டாட்டி என்ன, அதான் அந்த வீட்டில் அங்கே தான் அங்கே ஏசி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னான், அந்த பேச்சில் தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ கூட்டு போய் அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கண்கலங்காமல் வச்சுக்குவேன், தங்கத்தட்டில் தாங்குவேன், வைரத்தட்டில் தாங்குவேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஏசி எங்கள் அம்மா கேட்டதுக்கு அதை பண்ண முடியாமல் கொண்டு வந்து இங்கே விட்றாங்களா, இவ்வளோ தான் பார்த்துக்கோ அம்மா, நீ இங்கே இருந்தாலும் நான் பையன் சரியா, உனக்கு எவ்வளோன்னா நான் தான் கடைசியில் வந்து நிற்பேன், சும்மா வந்துட்டு மாப்பிள்ளை பார்ப்பான் பொண்ணு பார்ப்பான் அதை வந்து இப்போ பேர குழந்தைங்க பார்ப்பானுங்கன்னு போய் நின்னா இப்படி தான் அசிங்கப்பட்டு தான் வரணும், ஒழுங்காக வீட்டுக்கு வந்து சேரு, தேவையில்லாமல் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்து டே சத்தி கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க. அம்மா வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கதிருக்கு ஒரே சந்தோஷமாயிருது. அப்போ வந்துட்டு பாண்டியன்ட்டு இங்கே பாரு கோமதி, இப்போ சொல்கிறேன் நல்லா காதுல எடுத்து கேட்டுக்கோ, இனிமேல் இவங்ககிட்ட நான் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன், வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட இப்படி தான் நடந்துக்கிறான்ல, இவங்ககிட்ட நான் வந்து பேசவும் போகிறதில்ல, இனிமேல் இவன் எனக்கு பையனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு கடை கிளம்பிடுறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற சரவணன் வந்துட்டு, என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படிலாம் நீ அமைச்சிட்டு இப்படிலாம் பேசவே மாட்டியே, யார்கிட்டையுமே இப்படிலாம் வந்துட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரிலாம் பேச மாட்டேன், என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா விடுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே பழனி வந்துட்டு, டேய் மாப்பிள்ளை என்னமோ விஷயம் இருக்குது, என்னன்னு தெரியல, இவன் இப்படிலாம் நடந்துக்கவே மாட்டான், அது ராஜியும் சொல்லுது பார்த்தியா 4 நாள் ஆளே சரியில்லைன்னு சொல்லிட்டு, என்ன நடக்குன்னு தெரில. அதே போல் இங்கே வந்துட்டு சக்திவேல் அண்ணனும் வந்து அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார், 2 பேரும் ஒன்றா போகிறாங்க வராங்க, கேட்டால் 2 பேரும் மாற்றி மாற்றி பதில் சொல்கிற மாதிரி எனக்கும் தான் தோணுது, என்னமோ நடக்குதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாமா எப்படி மாமா நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது, இல்லைன்னா கதிர் இப்படிலாம் நடந்துக்கக்கூடிய ஆளே கிடையாது, முகத்துக்கு நேராக என்ன யாருக்குமே நல்லது தான் நினைக்கணும்னு நினைப்பான், இப்படி வந்துட்டு கெட்டதெல்லாம் நினைக்க மாட்டான், அம்முச்சி மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும், அவனுக்கு தெரிஞ்சே அப்படி பண்ணுறானா, ஏதோ விஷயம் இருக்குதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறப்போ, பார்க்கலாமாம்மா கண்டிப்பாக இந்த விஷயம் ரொம்ப நாள்லாம் தாக்கு பிடிக்காது, கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு வெடிச்சு வெளியில் வரும், அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ வந்துட்டு பண்ணி யோசிக்கிறாங்க, அம்மாட்ட கேட்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்தாக்கு தெரிஞ்சாதான் வந்துட்டு என்னென்னு தெரிஞ்சிருக்குமே, தெரியாமல் ஏதோ சூசகமாக பண்ணுற மாதிரி தோணுது, என்னன்னு தெரில, நம்ம முத்தண்ணன்ட்டு ஏதாவது பேசி பார்க்கலாமா, ஆனால் கண்டிப்பாக கேட்டால் எதுவும் சொல்ல போகிறதில்ல, ஆனால் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி இங்கே பழனியும் யோசிக்கிறாரு. அடுத்த வந்துட்டு பழனி வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு போய் முத்துகிட்ட கேட்குறாங்க, அண்ணா என்னண்ணா ஏதாவது விஷயத்த நீ மறைக்கிறியா, ஏன் ஏதாவது பிரச்சனையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லையாடா, ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சும்மா தான் கேட்டேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்னு மாதிரி கேள்விப்பட்டேன், என்னண்ணா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடான்னு சொல்லிட்டு சொல்கிறதுலேயே வந்துட்டு பழனிக்கு சந்தேகம் வந்துடுது.